இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பல் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எப்போ வரும் தெரியுமா? மனது ஃபுல்லா பாரம், கவலை, துக்கம். அந்த துக்கத்தை தாங்க முடியாம தன்னால பேச ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த அனுபவம் தான் புலம்பல். இப்படி எந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்க புலம்பி கொண்டிருந்தாலும் உங்க புலம்பல் நிச்சயம் ஆனந்த களிப்பா மாறும். ஐயோ, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே, ஆனா என்ன இதுல சம்மந்தப்படுத்தி பேசுறாங்களே, ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யலையே, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஐயோ இப்படி ஒரு நிர்பந்தமான நிலை வந்துட்டேன், நான் நல்லது தானே செஞ்சேன், ஆனா நான் செஞ்ச நல்லதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்களே, ஐயோ அவங்களுக்கு நான் எந்த தீமையும் பண்ணலையே, அவங்க வழியில நான் குறுக்கிடவே இல்லையே, அவங்கள பத்தி நான் யார்கிட்டையும் எதையுமே சொல்லலையே, ஆனா ஏன் எனக்கு விரோதமாகவே அவங்க எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், என்னையவே ஏன் டார்கெட் பண்றாங்க, இந்த கம்பெனியில எல்லாரையும் விட்டுறாங்க, என்னைய மட்டும் தானே மோசமா நடத்துறாங்க, இந்த குடும்பத்துல மற்ற எல்லாருக்கும் மரியாதை வரவேற்பு இருக்கு, ஆனா எனக்கு மட்டும்தானே அந்த வரவேற்பு இல்லை, அந்த மரியாதை இல்லை, அந்த மதிப்பு இல்லை, என்னையும் மட்டும்தானே எல்லாரும் தரக்குறைவா நினைக்கிறாங்க, பேசுறாங்க, குற்றப்படுத்துறாங்க, நான் உட்கார்ந்தா தப்புன்றாங்க, எந்திரிச்சா தப்புன்றாங்க, போனா தப்புன்றாங்க, வந்தா தப்புன்றாங்க, நான் எதை செஞ்சாலும் அதை ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடய பார்க்குறாங்களே. இப்படி நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவங்களும் உங்களை பாரப்படுத்தும் போது அது நிமித்தம் வெளிப்படும் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இனி அந்த புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? ராத்திரி உங்க சரீரத்தில் இருக்கிற வலி நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளை வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரிவு நிமித்தம் இரவெல்லாம் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தித்த பிரச்சனை நிமித்தம் பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? இயேசுநாதர்கிட்ட வாங்க, அவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றுங்க. என்னெல்லாம் உங்க மனசுல பாரமா இருக்கோ அதெல்லாம் சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும் என்று ஒரு வேண்டுதலை செஞ்சு பாருங்க. நிச்சயமா தாவீது பாடினது போல நீங்களும் பாடுவீங்க, ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். பரலோக தேவனே, உடைய பிள்ளைகள் எந்த காரியத்து நிமித்தம் புலம்பி கொண்டிருந்தால் இன்றைக்கு அந்த புலம்பலெல்லாம் நீ ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.